மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026இல் சென்னை உச்சநீதிமன்றம் ஒரு சரியான தடாலடி உத்தரவு திமுகவுக்கு போட்டிருக்கு. 2021 இருந்து 2025 டிசம்பர் மாதம் கடைசி வரைக்கும் எத்தனை மதுபான கடைகளுக்கு நீங்கள் பெர்மிட் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டில், அதோட ஃபுல் லிஸ்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. திமுககாரன் டர் ஆகிட்டான். எலெக்ஷன் நேரத்தில் இந்த வேலையை ஏன்டா இவங்க சென்னை உயர்நீதிமன்றம் பண்ணிக்கிட்டு கிடக்குன்னு சொல்லி ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. இப்போ என்னென்னா, 2021க்கு முன்னாடி உள்ள லிஸ்ட்டு அவங்க கையில் இருக்குதான். இப்போ அந்த 25 வரைக்கும் உள்ள லிஸ்ட்டை கொடுத்தாச்சுன்னா இப்போ வரக்கூடிய ஓட்டு வங்கி வேறு இதாக போயிருமே. இது என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கை தள்ளி போட சொல்லுங்கள் எலெக்ஷன் முடியுத வரைக்கும்னு. சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக கட் அண்ட் ரைட்டாக 15 நாளைக்குள்ளே எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கு. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேச போகிறாராம். யார் யார் எங்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கீங்க எனக்கு தெரியாமல் அப்படின்னு இப்போ கேட்க போகிறாரு. ஆள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கார். ஏன்னா அந்த கைத்தறி காந்தியை பெண்டை கழட்டிட்டார்ல, அதுலேயே நமக்கு தெரியும். பட் ப்ராப்ளம் என்னென்னா, இவர் கூட ஒரு 5 கூட்டணி இருக்காங்க. இந்த நேரு, இந்த சேகர் பாபு, இப்படி ஒரு 5-6 பேர் கூட இருக்காங்க. அதுதான் ரொம்ப மோசம். அவங்க தான் இருக்கிறதுலே பாய்சன். அவர் பாவம். இவங்களை அவர் கலட்டி விட்டே தீரணும். ஆமாம், வேறு வழியே கிடையாது. என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் நம்பர் ஆஃப் அந்த ஷாப் ஓப்பனிங்கு கொடுத்தது ரொம்ப அதிகம்னா தொலைஞ்சாங்க திமுககாரங்க.